பொன்னி ஸ்வேதாவை ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்த விஷயத்த சக்தி கிட்ட ரொம்பவே பரபரப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சக்திக்கு அது புரியாம இருந்தாலும் பொன்னி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கர்ப்பமா இருக்க பொண்ணால எப்படி இந்த மாதிரியான ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே செய்ய முடியும், எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்ல உடனே சக்தியும் எனக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணோட அண்ணன் இங்க வந்து பேசும்போது ஏதோ அவன் தங்கச்சி மேல இருக்க பாசத்தால எல்லாம் பேசுற மாதிரி தெரியல, நம்ம கிட்ட இந்த பணத்தை வாங்குறதுக்காகவே பேசின மாதிரி தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட சந்தேகத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அதனாலதான் நான் அம்மாவை இப்போ பணம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுத்துக்கலாம்னு சொன்னேன்னு சொல்லி அந்த விஷயத்த பத்தி சொல்ல உடனே பொன்னியுமே ஆமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு தோணுது, எனக்கு என்னமோ இதுக்கு முன்னாடி சுந்தர் யார்கிட்டயோ நைட்டு கூட ரொம்பவே டென்ஷனா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால, ஒருவேளை ஏன் அவங்க இவங்களா இருக்க கூடாதுன்னு சொல்ல ஆனா சக்தியோ ஆனா அவங்க தாஸ்ன்ற ஆளுகிட்ட தான் நான் பேசிட்டு இருந்ததை நீ சொன்னு கேட்க பொன்னியோ ஏன் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்ல முடிஞ்சவங்களுக்கு அவங்களோட பேரை கூடவா மாத்தி சொல்ல முடியாது, எனக்கு என்னமோ அந்த ஆளுங்க ஏதோ மோசடிக்காரங்களா இருப்பாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம எனக்கு சுந்தரன்னா நிறைய தடவை நம்ம கிட்ட பணத்தை ஏமாத்துறதுக்கான காரணமும் இவங்களாதான் இருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா ஒருவேளை இவங்க இப்போ நம்மள மிரட்ட வந்த மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்மள மிரட்டுவோம்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணிருக்கலாம். அதனாலதான் அவங்கள பத்தின அந்த கேவலமான உண்மை நமக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன நடந்தது பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்கிட்டயுமே அதாவது அத்தை மாமா கிட்ட போய் சொல்லி அந்த பணத்தை ஃப்ராட் பண்ணி ஏமாத்தி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே சக்தியும் நீ சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கதா தோணுது, ஆனாலும் நமக்கு எது இருந்தாலும் ஆதாரம் தானே முக்கியம். ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டுல வந்து ஏன் நானே இதுதான் உண்மைன்னு சொன்னாலும் யாரும் என்ன கூட நம்ப மாட்டாங்க, அவங்க ஆதாரத்தை மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல பொண்ணையும் இது எனக்கு நல்லாவே தெரியும் சக்தி, ஏன்னா எனக்கு தான் அதுல நிறையவே அனுபவம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கசப்பான சிரிப்போட சக்தி கிட்ட அதனாலதான் இந்த விஷயத்த முதல்ல நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், ஏன்னா நீங்க மட்டும்தான் என்ன எல்லா நேரத்திலயுமே நம்புறீங்கன்னு சொல்லிட்டு சக்தி மேல இருக்க நம்பிக்கையை எடுத்து செல்ல உடனே இதனால சக்தி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம பொன்னி உன்னோட சந்தேகத்தை தீர்க்கிறது என்னோட பொறுப்பு, நாளைக்கே இல்ல இன்னைக்கே இதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனடியே பொண்ணு இருக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் நண்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அன்னைக்கு வீட்டுக்கு வந்த தாஸோட போட்டோவையும் ஸ்வேதாவோட போட்டோவையுமே அவங்களுக்கு அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை பண்ணிருக்காங்க, பட் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, இவங்க ரெண்டு பேரும் யாரு என்ன அவங்க என்ன பண்றாங்கன்ற டீடைல்ஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்குறீன்னு சொல்ல உடனே அவங்களோட ஃப்ரெண்டுமே சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அதுக்கான வேலையை ஆரம்பிக்க. ஆனா சக்தி இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரோட போட்டோவை இப்படி சாதாரணமா எடுத்து கொடுக்குறாங்களே, முதல்ல இது எப்படி சக்திக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்க. ஆனா சக்தியோ பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட என்ன பொண்ணு இவங்களோட போட்டோ எப்படி எனக்கு கிடைச்சிச்சுன்னு தானே நினைக்கிற, நீ சொன்ன மாதிரியே எனக்கு அப்பவே அவங்க மேல சந்தேகம் இருந்தனால தான் நான் ஏற்கனவே அவங்கள பத்தி விசாரிக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது யாருக்கும் தெரியாம ஏன் அவங்களுக்கே தெரியாம அவங்கள என்னோட மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சுக்கிட்ட, தேவைப்படும் போது நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் எனக்கு தேவைப்படும் தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே பொண்ணையும் சரி சக்தி எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சுவார்த்தையை கட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி பாக்குறாங்க. ஆனா சக்தி எப்பவும் போலயே பொண்ணுகிட்ட தன்னோட காதல் வார்த்தைகளை எடுத்து விட, ஆனா பொன்னி அதே மாதிரி அதாவது எப்பவும் போலயே சக்தியை அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா சக்தி பொன்னி தான் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பொன்னி கண்டிப்பா தன்னை மன்னிப்பாங்கன்னு ரொம்பவே நம்பிக்கையோட அவங்களுக்காக காத்திருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த நாளே பொன்னி சொன்னதை விசாரிக்கிறதுக்காக அவங்க அந்த ஜிம்முக்குமே கிளம்பி போறாங்க. ஆனா அந்த ஜிம்முக்கு டெய்லியும் எப்போ வர டைமுக்கு வந்த ஸ்வேதாவோ அங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டா அந்த நேரம் பார்த்து சக்தியுமே அவங்கள பார்த்த உடனேயே ரொம்பவே ஷாக் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே ஹெவி வெயிட்டை தூக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க இருந்த ஜிம் ட்ரைனர் கிட்ட ஸ்வேதாவை பத்தி விசாரிக்கிற மாதிரி விசாரிக்காம வேற ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க, அவங்களால இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்வேதா பண்ற எல்லா ஒர்க் அவுட்டையுமே டிட்டோவா சொல்ல. ஆனா அந்த ட்ரைனர் பொன்னி நினைச்ச மாதிரியே இந்த மாதிரி அந்த ஒர்க் அவுட் எல்லாமே இந்த கர்ப்பமான லேடிங்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, அப்படி பண்ணா கரு ரொம்பவே ஆபத்தான சிச்சுவேஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு, ஏன் கருவே கலைய வாய்ப்பு இருக்கு, அப்படி இருக்கவங்க கண்டிப்பா இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல உடனே சக்தியுமே அவங்களோட சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போக. அப்ப கரெக்டா அவங்களோட போலீஸ் ஃப்ரெண்டுமே அவங்களுக்கு கால் பண்ணி அந்த ரெண்டு பேரோட டீடைல்ஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க ஃப்ராடுன்ற விஷயத்த ஒரு வழியா அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன அருள்ன்ற நபரோட பேரு உண்மையான பேரு தாஸ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு இன்னுமே ஷாக் ஆன சக்தியும் சிவானி பாப்பா காணாம போன வழக்கிலையுமே தாஸ்ன்ற ஒருத்தங்க தான் தன்னை கடத்த சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பாப்பா சொன்னா. சோ அவங்க இவங்களா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தோணுது. சோ அந்த ஆங்கிள் இதை கொஞ்சம் விசாரிச்சு பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த போலீஸ்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த கோணத்திலயுமே விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத தாசு ஸ்வேதாவும் செம்ம ஹாப்பியோட ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அதாவது ஜெயா முட்டாள்தனமா உடனடி அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நம்மளோட இந்த பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லி பணத்தை கொடுக்க நினைச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு சந்தோஷத்தோட இந்த ரெண்டு ஃப்ராடுங்களும் அந்த
பணத்தை வாங்குறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தெரிய வந்த சக்தியும் உடனடியா ஜெயாவை பாக்குறதுக்காக அவங்களுமே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. ஆனா அப்ப கரெக்டா சுந்தர் எப்படியாவது நம்ம இந்த ஸ்வேதாவோட விஷயத்துல இருந்து வெளியே வரணும், அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, நம்ம ஸ்வேதாவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அந்த கரு நம்மளோடது இல்ல, அதாவது அந்த குழந்தை நம்மளோடது இல்லன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது நிரூபிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு கோணத்துல இதை பத்தி பேசுறதுக்காக ஜெயா கிட்ட கால் பண்ணி இந்த விஷயமா பேச ஆரம்பிக்க. ஆனா ஜெயாவோ நான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், சொல்ல போனா உங்களோட விஷயமா தான் பார்த்து பேச போயிட்டு இருக்கேன், நீங்களும் அங்க வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்க கிட்ட நம்ம கிளியரா இதை பத்தி பேசிட்டோம்னா ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தாசியும் அதாவது அருளையும் ஸ்வேதாவையும் பார்க்க போறதா சொல்றாங்க. ஆனா அருள்ன்ற பேரை கேட்ட உடனே சுந்தர் என்ன இது ஒரு புது ஆளா என்ன ஒண்ணுமே புரியல என்ற குழப்பத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சக்தி பொண்ணையுமே நம்ம அங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லி அவங்களையுமே அந்த இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. ஒரு வழியா எல்லாருமே அதே இடத்துக்கு வந்து சேர அப்போ சக்தி பொன்னி சுந்தரம் சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல நிக்கிறத பார்த்த அந்த தாசு ஸ்வேதாவும் ஒண்ணுமே புரியாம திரு திருன்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்க. ஆனா ஜெயாவோ செம்மையா கடுப்பாகிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் அதாவது சக்தியும் பொன்னியும் தன்னை பணத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பொன்னியையும் சக்தியையும் அவமானப்படுத்தி பேசிட்டு அவங்க சுந்தரோட முன்னிலையில அந்த தாசுக்கு பணத்தை எடுத்து கொடுக்க. ஆனா இத பார்த்த சுந்தரும் சக்தியும் பொன்னியும் எதிர்பார்க்காதபடி அவங்க போட்ட பிளான ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க அவசரப்பட்டு தயவு செஞ்சு இவங்க கிட்ட பணத்தை கொடுத்துறாதீங்க, ஏன்னா நான் இவங்க கிட்ட நிறைய தடவை பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கேன், இவங்க ரொம்ப பெரிய ஃப்ராடு, இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பணக்கார சபலப்பட்ட ஆண்களையுமே ஏமாத்தி இந்த மாதிரி தான் தொழிலாவே பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்டயே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லிதான் பணத்தை வாங்கிட்டு இருந்திருக்காங்க, எனக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவங்க ஃப்ராடத்தை இப்ப நீங்க இவங்க கிட்ட பணத்தை கொடுத்தாலும் மறுபடியும் பணத்தை கேட்டு வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா ஜெயாவோ மாப்பிள்ள அதான் உங்களை பத்தின உண்மை எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறமாவும் உங்களை நியாயப்படுத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இந்தாங்க நீங்க கேட்ட பணம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்க போக. ஆனா சக்தியோ சுந்தர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அம்மா அந்த ஆள் சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃப்ராட் தாமா, அதை நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ்காரங்க வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இவங்களோட வண்டவாளம் எல்லாமே தண்டவாளத்துல ஏறிடும்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஆளோட உண்மையான பேரு அருள் கிடையாது தாசுன்னு சொல்லிட்டு அந்த உண்மையுமே போட்டு உடைக்க. உடனே ஜெயாவும் தாசுன்ற பேரை கேட்ட உடனேயே அவங்களுக்கு சிவானியோட கடத்தல் ஞாபகமும் வருது. உடனே ஷாக்கோட சுந்தர ஜெயா பார்க்க. உடனே சுந்தரும் ஆமா நான் உண்மையை ஒத்துக்கிறேன், என்கிட்ட பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தடவை இவங்க கேட்டு மிரட்டினால நான் ஒரு கட்டத்துல தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்தேன், அதனாலதான் அவங்க என்ன மிரட்டதுக்காக சிவானிய கடத்தினாங்கன்ற உண்மையை உடைக்க. உடனே இந்த விஷயத்தை கேட்டுட்டு தாசு ஸ்வேதாவும் செம்ம அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாம போலீஸ் வேற இங்க வரதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பார்க்க. ஆனா அதுக்கு முன்னாடியே சக்தியோட ஃப்ரெண்டான அந்த போலீஸ் இன்னும் 2-3 போலீஸ்காரங்களை கூட்டிட்டு அங்க வந்தது மட்டும் இல்லாம தாசியும் ஸ்வேதாவையும் வளைச்சி மடக்கி பிடிச்சிடுறாங்க. உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஜெயாவோ அதிர்ச்சியில உறைஞ்சுப்பா நின்றுட்டு இருக்காங்க. ஆனா சுந்தரம் மனசுக்குள்ளேயே இந்த விஷயத்த வச்சு நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள போறேன்னு மட்டும் பார்க்க தானே போறீங்கன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட சக்தியை முறைச்சு பார்க்கறது மட்டும் இல்லாம பழி வாங்குற எண்ணத்தோட பொன்னியையுமே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஜெயா மூலயமா தான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்ன்றத நல்லாவே இந்த நடந்த சம்பவத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ஜெயா இன்னுமே அவங்கள மாப்பிள்ளை தான் கூப்பிட்டு இருக்காங்கன்றத அவங்க நல்லாவே கிளியராகவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஜெயா மூலயமா அதாவது ஜெயாவோட முட்டாள்தனம் மூலயமா அந்த வீட்டுக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பிளானோட நின்றுட்டு இருக்காங்க.